அதான் நான் சரியாக சாப்பிட்றது சாப்பாடெல்லாம் ஏதோ அதை இதை கண்டதை கொண்டதை ஏற்றியும் சாப்பிட்டு கிடையாது. கறி மீன் கூட சரி, அது இப்போ தான் ஒரு 2 வருஷமா 3 வருஷமா டாக்டர் சொன்ன பேர் தான் 2 பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு பீஸு மீன், அது வறுத்த மீன் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி போனோம் பாரு, ரத்தம் டெஸ்ட் பண்ணிக்கின்னு போனேன். இப்போ தான் காலையில் வந்துட்டாங்களே அண்ணா, டாக்டர் அங்கே வந்துட்டாங்க ஆஸ்பத்திரி அந்த பக்கமாக. போனால் 100, 115, 120, 30 அதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த பிபிலாம். இந்த வீட்டில் இந்த வேடிக்கைகளை பார்க்க 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 எனக்கு அதிகமாகி போச்சு டென்ஷன். வீட்டுக்கு போனால் அவங்க டாக்டர் பயந்துட்டாங்க, என்னம்மா உனக்கு இவ்வளோ இருக்காத இவ்வளோ இருக்குதுன்னு. அப்புறம் உடனே ஒரு மாத்திரை ஒன்று போட்டுக்கினேன் படுனாங்க. பட்டு 1 மணி நேரம் போட்டு ஏண்டா ஏண்டி திருப்பி செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்து ஒரு 10 யூனிட் கம்மியாகுது. அதனால் மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சாங்க. தனியாக ஒரு மாத்திரை, காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று, காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று. அப்புறம் போட்டு ஒரு 20 நாள் போட்டு போனால் அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. 180 இருந்தது, 100 தாங்குது உனக்கு, நார்மலாக பரவாயில்ல, இவ்வளோ கம்மியாகி போச்சுன்னு 2வது மாத்திரை போட்டாங்க. அது மாதிரியே நான் எதுவும் சாப்பிட்றதில்லம்மா அப்படின்னு. இவ்வளோ கொஞ்சம் போச்சு அதுங்காட்டியும் இந்த 10-15 நாளில் அப்படின்னா அது இது கிச்சிப்பு அதெல்லாம் எதுவும் சாப்பிட்டு கிடையாது. சாப்பாடு கூட ஒரு வேளை மத்தியானம்மா சாப்பாடு காலையில் ஒரு 3 இட்லி வைப்பா, சின்ன இட்லி தான் 3-4 வைப்பா. அதுவே பயப்படுவாங்க சாப்பிடும். அதோட ராத்திரிக்கு டாக்டர் சொன்னால் 2 வைக்கும், இல்லையா இட்லின்னா 2. காப்பி ஒரு வேலை தான் கொடுக்கும், காலையில் ஒரு வேலை, சாயந்தரம் கொடுக்காது. அது மாதிரி இருக்க வச்சு தான் அது ஆச்சரியப்படுறது. அங்கே இருக்கிற நாய்ங்கெல்லாம் இந்த வயசுக்கு திட்டிட்டு சின்ன வயசெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லுவா. அந்த தம்பி எப்போ பாரு ஏன்னா கொடுப்பா, மானான்ற மாதிரி இப்படி வீடு காப்பாற்றுது பாரு அப்படின்னு சார். அதான் நான் சொன்னேன், துணுட்டு ஆட்டமாட்டா துண்ணா கடகரா போகிறா அப்படின்வாங்க. அதெல்லாம் வேணாம், லிமிட்டா சாப்பிட்டு லிமிட்டா நல்லபடியாக நான் போய் சேர்ந்துடுவேன். உங்களுக்கெல்லாம் எதுவும் தொந்தரவு வைக்க மாட்டேன், பொட்டுன்னு போயிடுவேன், அவங்க வீடு போயிடுவேன். லிமிட்டாக போயிட்டு தான் இந்த உடம்பு உலகச்சிக்கன்னு வச்சுட்டு எங்கள் தெருலகத்தெல்லாம் கொம்பு உனிக்கின்னு நடக்க முடியல, அப்படி கிடுங்க. என்னை பார்த்து தான் ஆளையும் அங்கே இருக்கிறதெல்லாம் இப்படி பாரு கொம்புன்னு பஜாருக்கு போகுது, அங்கே போகுது, பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது அப்படின்வாங்க. அதான் நான் சொன்னேன், இந்த கை கருமத்தை பண்ணலை மகன் குச்சி இனியா சாவா அப்படின்வாங்க. நான் புனியத்தை பண்ண கைடா, எனக்கு சாவு வராது, நல்லபடியாக நான் போய் சேர்ந்துடுவேன், நீயா சாவ